Thank you, Saima. 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 உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சாய்மா எத்தனையோ அவார்ட்ஸ் நம்ம இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்க்குறோம். சவுத் இண்டஸ்ட்ரி சொன்னாலும் எங்கே போனாலும் ரைட் லெஃப்ட் எங்கே திரும்பினாலும் அவார்ட்ஸ் இருக்கும். ஆனால் குறிப்பாக சில அவார்ட்ஸ் தான் வருஷம் வருஷம் நம்ம எதிர்பார்க்குறோம். எந்த அவார்ட்ஸ் வந்தால் நமக்கு ஒரு ப்ரெஸ்டீஜியஸாக இருக்கும். இப்போ சொன்னாங்களே 2 ஸ்டேட் அவார்ட், ஆக்சுவலி 5 சாமினா. பட் என்னென்னா ஒவ்வொரு அவார்டு வரும்போது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து தோல் மேலே தட்டி கொடுத்துட்டு சூப்பராக பண்ணியிருக்கடா, இன்னும் நல்லா பண்ணுன ஒரு என்ன சொல்கிறது, it gives you that boost to every actor to win an award. And Saima has won such award in the last 5 years. The way they have grown, I think it's tremendous. The most beautiful part about Saima is keeping the industry united. It's not about Tamil, Telugu, Kannada or Malayalam. It's about South Indian film industry, and we come together as a huge family. ஏன்னா இந்த 2 நாள் நடக்கிறது பார்த்தீங்கன்னா we all look forward to meet each other where we hardly get to see each other with the busy lives what we have. பட் இந்த சாய்மால ஒருத்தர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒருத்தருடைய வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அதன் எவ்வளோ விஷயங்கள். ஏன்னா இங்கிருந்து கன்னடா இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த எங்கே படமும் ரிலீஸ் ஆகிறது இல்லை. அங்கே கன்னடாவில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாமல் இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு சாய்மா அவார்ட்ஸ் போகும்போது you get to see the best of technicians which is there who are there in Kannada also, of course, and Malayalam and Telugu இங்கே ரிலீஸ் ஆகிறதுனால we know. So I think the best quality about Saima is keeping us united. My heartiest congratulations to Vishnu and Brinda for coming up with this. Every year we used to wonder that when are we going to have an award of this large scale which is going to take Tamil industry or South Indian industry on the whole on a global platform. And I think Vishnu and Brinda have brought in Saima, which has taken the entire world by storm. The minute you say Saima, we all look forward to it. And I ipo solren in the Saima awards mudichone the first thing will start nachi fine, where are we going next year? So I think it's more of, you know, like I said, it's a family, and that's how we get to meet each other. So all the very best. And I have to, because I have been on jury earlier for Saima. Let me tell you, these awards are not rigged. These awards are not something which are created. You actually have proper jury which sits down and decides as to who are actually the winning people who rightly deserve to get this award. And this year again, with the fantastic jury members what we have, we are going to take it forward, and the best of the best are going to win this award. So just keep looking back and enjoy the AV, and further in the Varsha Yar award vaanga poranga. So my congratulations to them much in advance, and have a fantastic evening. Thank you. மேடையில் இருக்கும் அனைவருக்கும், இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சைமா 2016 லாஸ்ட் இயர் நான் இருந்தேன். ஒரு வண்டர்ஃபுல் இவெண்ட். எனக்கு வந்து சைமா வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் பார்க்க தெரியல. அது ஒரு ஃபேமிலி ஈவெண்ட்டாக தான் பார்க்க தோணுச்சு. ஏன் அப்படின்னா, அவார்ட்ஸ் ஒரு வருஷம் ஒருத்தர் கிடைக்கும், இன்னொரு வருஷம் அடுத்தவங்களுக்கு கிடைக்கும். அது டேலண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. பட் ஃபேமிலின்னு வரும்போது அங்கே டேலண்ட் இல்லை, எதுவுமே இல்லை, ஈகோஸ் இல்லை, எதுவுமே பார்க்க மாட்டோம் நம்ம ஃபேமிலியில். ஸோ சைமாவை நான் ஒரு ஃபேமிலி ஈவெண்ட்டாக தான் பார்ப்பேன். எல்லோரும் எல்லா ஸ்டேட்லேருந்து வந்து ஒன்றா இருக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அதை நடத்தி கொடுத்த நம்ம விஷ்ணு அவர்களுக்கும் நம்ம பிருந்தா மேமுக்கும் உண்மையாகவே கடமைப்பட்டிருக்கோம். ஹோல் இண்டஸ்ட்ரி தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் ஹேப்பன். அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லும் போது நம்ம ராணா சார் இருக்கார், அவரை பற்றி சொல்லி ஆகணும். அவர் வந்து எனக்கு, நான் சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடியே தெரில, அவருக்கு சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடிலேருந்தே ரொம்ப ரொம்ப பழக்கம். அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்றைக்கும் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது, பிகாஸ் இஸ் பார்ட் ஆஃப் சைமா, ஸோ அது வந்து அவருக்கும் அந்த பெருமை சேரும். அண்ட் தேங்க்யூ ஃபார் சைமா, அண்ட் தேங்க்யூ ஃபார் த ஃப்ரெண்ட்ஷிப் விச் வில் கீப் கோயிங் ஆல்வேஸ். தேங்க்யூ ராணா. அண்ட் வண்டர்ஃபுல் லேடிஸ் ஹியர், அவங்களும் இந்த வாட்டி கலந்துட்டுருக்காங்க. வெல்கம். இந்த வாட்டி நான் நாமினேட் ஆகியிருக்கேன். போன வாட்டி சும்மா தான் போனேன், அதுக்கே வந்து ஃப்ரெண்ட்லியாக ஒரு அவார்ட் கொடுத்தாங்க எனக்கு. அது வேறு எதுக்குமே இல்லை, அந்த ஃபேமிலிக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் அந்த லவ் டுவர்ட்ஸ் தி ஹோல் இண்டஸ்ட்ரி, டுவர்ட்ஸ் மீ பர்டிகுலர்லி எனக்கு அந்த அவார்ட் கொடுத்தாங்க. இந்த வருஷம் நான் கொஞ்சம் டிசர்விங்காக இருக்கேன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் கண்டிப்பாக வரணும்னு ஆசைப்பட்றேன். அண்டு அதான் குஷ்பு மேம் சொன்ன மாதிரி, மேம்னு சொல்லிட்டேன், அக்கா குஷ் அக்கா சொன்ன மாதிரி அவங்க திட்டுவாங்க தனியாக உட்காந்து.
அவங்க சொன்ன மாதிரி இது வந்து ஜூரி இருக்காங்க, எல்லாமே டிசர்விங் பீப்புள் கெட் தி அவார்ட். அண்ட் இது மோர் தென் எனி திங் இட்ஸ் அ ஃபேமிலி ஈவெண்ட் அண்ட் ஐம் ரியலி கிளாட். அண்ட் சிங்கப்பூர் மக்களையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சிட்டிஸ். அண்ட் கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டாக நடக்க போகுது, அந்த ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஐம் ரியலி ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் இயர் 2016 Saima. Thank you. Firstly, good evening. I've done many such press meets and press conferences for Saima, but this one's being very, very special because Kushbu ma'am is sitting right here. I've known her for 27 years of my life. It's on the 4th birthday, ma'am, you met me. I saw you at Oh, really? Oh, okay. So she knew me when I was 2 years old. Well, I'll have to tell you one very quick incident. When I met ma'am many years later, she looked at me, she said, aren't you Rana, aren't you Junior? I said, yes ma'am, I am. She said, you were wearing a red sherwani on your 4th birthday. And that's how well she remembers everything. And ma'am, thank you for blessing the stage. Both I and Saima are very, very honored. Well, ladies and gentlemen, firstly, a warm welcome to all of you. Thank you for coming here. It's lovely to see you all the time. Well, the 5th edition of Saima, I've been part of it for 4 years. I've been hosting this event and doing a lot of partying in that part of the show, which is why Brinda and all call me family, because I party more than the others, and which is why Jayam Ravi calls me his friend too. And every time, what surprises me, though I'm part of this event, is the scale, the size, and the consistency in terms of how they put these events together. Saima puts this together, and I just want to first give a big round of applause for Vishnu, Saima, and Vishnu, Brinda, and the entire Saima team, because I know it takes a lot to put events like this. It takes a lot of effort, a lot of patience, a lot of strength in terms of getting this and getting it bigger and bigger each time. And if you know, it's the highest watched award show in all of South India. We always talk about South Indian films going global. My last film, Bahubali, was touted to be one of an international Indian film that came out. It's releases in China, it releases in Japan, Germany, and all these other places. And I think Saima is doing just that. It's kind of putting all our films on an international podium. There's a lot of Indians out there, whether it's in Singapore, whether it's in Dubai, whether it's different parts of the world. And they're just bringing us closer to our audiences there, bringing the audiences closer to our cinema here. People who've lost out on their homeland for many, many years, I think. And I'm very, very happy and honored and proud to be part of Saima for so many years, and I'd like to continue being with them for as long as they like to have me around. And looking forward to seeing everybody at Saima, looking forward to seeing a lot more friends, and I promise you this event is going to be much, much larger than what you've ever seen before. Thank you very much. எல்லாருக்கும் வணக்கம். Well, ரொம்ப சந்தோஷமா இருக்கு that I'm part of Saima 2016. Last couple of times attend பண்ண முடியல, and I don't know, something just didn't work out, the dates, but I'm so glad that I'm a part of this wonderful celebration. In the year perform பண்றேன், dance ரொம்ப பிடிக்கும், and it will be something very special for me. I think Saima, in a very short span of time, has established itself as one of the finest award functions in India. It's carved a niche for itself, and it's one of the most talked about award functions for Indian cinema. It's a huge achievement, and Yella 4 industries unite pandra Saima Awards rumba nandri, because I think I have worked in Malayalam, Tamil, Kannada, Telugu films, but to bring everyone on one single platform is such a wonderful thing, to meet all your colleagues and spend time with them and celebrate each other's talents. I'd like to congratulate Saima and the entire wonderful team for putting together such a show and for cementing further the presence of South Indian films globally, and looking forward to Singapore. Rumba nandri. Thank you. எல்லாருக்கும் வணக்கம்.
Good evening, everybody. First of all, this happens to be my second SIMA, and I am really, really looking forward to it after my association with them the last year. So, thank you for having me. And SIMA Pati Solnana, well, we all know that SIMA is one such platform that brings about the entire South fraternity together under one roof. And trust me, it's been an amazing experience for me last year. And it's the best part is that there is no differentiation between any language, Tamil, Telugu, Malayalam, Kannada. We are all together under one roof, which again in the Madri international poetry rombo rare nadikum. So we would really hope to have all of your support with us, as you know we've always had. And thank you so much, Brinda and Vishnu, for giving us SIMA, and wishing you all the luck. So see you all in Singapore. Thank you.